ஒரு அழகான ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் எப்பவுமே ஸ்கூலுக்கு கிழிஞ்ச துணிகளை தான் போட்டுட்டு வருவான். எல்லா பசங்களும் அதனால அவனை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஏண்டா உனக்கு வேற துணியே கிடைக்காதா? உங்க அம்மா அப்பாலாம் வீட்டில் என்னதான் பண்றாங்க? எப்போ பார்த்தாலும் கிழிஞ்ச துணியை போட்டுட்டு வர. அது பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்படி கிழிஞ்ச துணியை போட்டு வந்தா உன் கூட யாருமே பேச மாட்டாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீ போடுறதுக்கு போடாமே இருக்கலாம்லடா. உன் உடம்புக்குள்ள உள்ளது எல்லாம் அப்படியே தெரியுது. எங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். நீ இந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டு, மற்றவங்கள கிண்டல் பண்ணாதடா. சரி சரி, நான் கிண்டல் பண்ணல. உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு சொல்லு. எங்க அப்பா பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்க்குறாங்க. பில்டிங்க்கு எல்லாத்துக்குமே பெயிண்ட் அடிப்பாங்க. அவ்வளோ அழகா அடிப்பாங்க தெரியுமா? அதனால காசெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம்தான் வரும். அதனால தான் எங்களால் ட்ரெஸ்ஸு வாங்க முடியல. அப்படி போடு. பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறாரா? அதனால தான் உன் ட்ரெஸ் எல்லாம் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்காக்கும். அதனால தான் உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கா. பெயிண்ட்கார மகனால இப்படி தான் இருக்கும். அப்படின்னு அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணி சிரிச்சான். அவன் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனான். வனிதா, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணேன். இந்த கணக்கு எப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடேன். என்னது, நான் உனக்கு கணக்கு சொல்லி தரணுமா? உன் பக்கத்தில் யாராவது உட்காந்து கணக்கு சொல்லி தருவாங்களா? உன் ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும் ஆளையும் பாரு. இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்ற பாரு. பக்கத்தில் வரவே வாடடிக்குது அப்படின்னு அந்த கிளாஸில் இருக்க எல்லாருமே அவனை வெறுத்தாங்க. ராஜு ராஜு, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்குற? மன்னிச்சிருங்க சார், ஏதோ சோகமாக இருந்துச்சுன்னு இங்கே உட்காந்துட்டேன். போயிட்டு வரேன் சார். ராஜு, என்ன சோகம்ப்பா உனக்கு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுவிட்டு வரேன்ல, அதனால கிளாஸில் இருக்க யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் என் அப்பாவோட தொழிலை வச்சு வம்பிழுக்கிறாங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? யார் என் பக்கத்தில் கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க சார். உன் பக்கத்தில் வந்து உக்காந்தா உன்னோட வாடை எங்களுக்கு ஒட்டிக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உனக்கு என்னைக்கு விமர்சனம் அதிகமாகுதோ அன்னைக்கு நீ வளர போகிறேன்னு அர்த்தம். இவங்க சொல்கிற எல்லாத்தையும் காதில் போட்டுக்காத. நீயாயிரு. உன்னோட கஷ்டத்துக்கோ இந்த சோகத்துக்கோ கடவுள் சீக்கிரமே ஒரு நல்ல வழி காட்டுவார். படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துப்பா. அவங்க ஆசிரியர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு போனான். செல்லம், வந்துட்டியா? உனக்கு அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வரட்டா? சாப்பிட்றியா? அம்மா, நான் படித்து முன்னேறி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுப்பேம்மா. நான் தான் கஷ்டப்பட்டேன். என்னை சுற்றி இருக்க குழந்தைங்க நல்லா இருக்கணும். நானும் படித்து முன்னேறி எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பேம்மா. வெரி குட் செல்லம், இப்படி தான் இருக்கணும். சில வருடத்துக்கு அப்புறம் அவனும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தான். பெரிய அதிகாரத்தில் போய் உக்காந்தான். திருப்பி அந்த ஸ்கூலுக்கு கிளம்புனான். அட ராஜு, நீ எங்கப்பா இந்த பக்கம்? அதுவும் ட்ரெஸ்ஸும் கையுமா வந்திருக்க, என்னாச்சு? இல்லை சார், நான் சின்ன வயசில் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தானே போட்டு வருவேன். எல்லாரும் என்னை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளக்கூடாது. சுற்றி இருக்க குழந்தைங்க எல்லாமே சந்தோஷத்தோடு தான் இருக்கணும். அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்ச துணி போட்டு வர குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். இப்படி ஒவ்வொரு ஸ்கூலுக்காக கொண்டு போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன் சார். அட ராஜு, உன் நல்ல மனசுக்கு எங்கேயோ உயர்ந்துட்ட பாரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ நல்ல நிலைமைக்கு வருவேன்னு. இதவே கண்டினியூ பண்ணுப்பா. ராஜு, நீ கொடுக்க வேண்டிய மொதல் ட்ரெஸ்ஸை அந்த பையனுக்கே கொடுத்துரு. அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். தம்பி, இந்தாப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இனிமேல் இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டுட்டு வராத. நீயும் நல்ல துணியாக போட்டுட்டு வரணும். என்ன, இதை வாங்கிக்கோப்பா. ஏன் நின்றுட்டே இருக்கிற? இதை வாங்கிக்கோ, புடி. இல்லைங்க சார், எங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவார். நான் யார்கிட்டையும் எந்த பொருள் வாங்கினாலும் அடிப்பார். அதனால நான் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு வேணா இந்த துணியை வாங்கிக்கட்டுமா? இருங்க, எங்கள் அப்பாவை கூப்பிடுறேன். அப்பா, அப்பா, இங்கே வாங்கப்பா. என்னாச்சுப்பா? எதுக்குப்பா என்னை கூப்பிட்டேன்? அப்பா, இந்த அங்கிள் எனக்கு ட்ரெஸ்ஸு தராங்கப்பா, நான் வாங்கிக்கட்டுமா? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக தானே என்கிட்ட இருக்குது. நான் இதை வாங்கி போட்டுக்கிறேனே, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. ராஜு, நீயா? எப்படிடா இருக்கிற? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு.
நான் உன்னை அன்னைக்கு கேலி கிண்டல்லாம் பண்ணேன். இன்னைக்கு நீ அதே ட்ரெஸ்ஸை என் பையனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குற. மன்னிச்சிருடா. உன்னை நான் அன்னைக்கு கேலி கிண்டல் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் எப்படி இந்த நிலமையில நிற்கிறேன் பாத்தியா? அதை பற்றிலாம் பேசாதடா. உன் நிலமை எந்த நிலமையா இருந்தாலும் பரவாயில்ல. நீயும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவ. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி உன் பையனுக்கு போட்டு விடு. மேல் கிழிஞ்ச துணியோடு அனுப்பாத. நீ எவ்வளோதான் கஷ்டப்படுறவனா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு குழந்தைக்கு இனிமேல் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடு. அப்படி காசு இல்லைன்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். சரியா? ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும் போது என்றைக்குமே அவங்கள கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. நாளைக்கு அதே நிலைமை நமக்கு வரலாம். என்றைக்குமே அப்படி பண்ணாதீங்க.